தெனாலிராமன் கதைகள் 189. கடின உழைப்பு. விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் தனது தலைநகரில் ஒரு புதிய அரண்மனையை நிர்மாணிக்க திட்டமிட்டார். இந்த மாபெரும் பணிக்காக சுற்றியுள்ள காடுகளிலிருந்து தரமான மரங்களை வெட்டி கொண்டு வர அரசவை சார்பில் அறிவிப்பு வெளியானது. அதில் மிகவும் வலிமையான இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒருவன் பெயர் சோமன், மற்றவன் பெயர் ராமன். இருவரும் காண்போரை வியக்க வைக்கும் அளவிற்கு கட்டுமஸ்தான உடல் வலிமை கொண்டவர்கள். முதல் நாள் பணி தொடங்கியது. சோமன் தனது அசுர பலத்தை காட்டி 20 மரங்களை வெட்டி சாய்த்தான். ஆனால் ராமன் 15 மரங்களை மட்டுமே வெட்டினான். இதை பார்த்த சோமன் தற்பெருமை கொண்டான். அடுத்த நாள் சோமன் முந்தைய நாளை விட அதிகமாக உழைக்க எண்ணி உணவு உண்ணும் நேரத்தை குறைத்து கொண்டு ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து உழைத்தான். ஆனால் அவனால் 18 மரங்களை மட்டுமே வெட்ட முடிந்தது. ஆனால் ராமன் இன்றும் எந்த பதற்றமும் இன்றி 15 மரங்களை சரியாக வெட்டி முடித்தான். நாட்கள் செல்ல செல்ல சோமன் வெட்டும் மரங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து கொண்டே வந்தது. ஒரு வாரம் கழித்து மூச்சு திணற உழைத்தாலும் சோமனால் 10 மரங்களை மட்டுமே வெட்ட முடிந்தது. ஆனால் ராமன் தினமும் சீராக 15 மரங்களை எந்த சிரமமின்றி வெட்டி முடித்தான். இந்த செய்தி மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு சென்றது. அடுத்த நாள் அரசவையில் மன்னர், சோமன் ஓய்வே இல்லாமல் உழைக்கிறான், ஆனால் மரங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைகிறது. மறுபுறம் ராமன் அடிக்கடி மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்தாலும் எப்படி அவனால் தினமும் குறையாமல் மரங்களை வெட்ட முடிகிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அப்போது தெனாலிராமன் புன்னகையுடன் எழுந்தான். மன்னா, இது எளிமையான விஷயம். சோமன் மரங்களை வெட்டுவதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தினான். தனது கோடாரியின் கூர்மை மழுங்கி போனதை அவன் கவனிக்க தவறிவிட்டான். ஆனால் ராமன் சும்மா ஓய்வெடுக்கவில்லை. ஓய்வெடுக்கும் நேரத்தில் தனது கோடாரியை தீட்டி கூர்மையாக்கி கொண்டிருந்தான். கோடாரி கூர்மையாக இருந்ததால் குறைவான பலத்திலேயே அதிக மரங்களை வெட்ட முடிந்தது. கடின உழைப்பு மட்டும் வெற்றியை தராது, நமது அறிவையும் திறமையையும் கூர்மைப்படுத்தி விவேகத்துடன் செயல்படுவதே வெற்றியை தரும் என்றான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் அறிவார்ந்த விளக்கத்தை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். அறிவை கூர்மைப்படுத்தும் கலையை உணர்த்திய தெனாலிராமனுக்கு பொற்காசுகளை பரிசாக அளித்து பாராட்டினார். நீதி. அறிவையும் திறமையையும் தொடர்ந்து கூர்த்திட்டிக் கொள்வதே வெற்றிக்கான வழி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்றது தான் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு வழி. அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.